வணக்கம். இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் நாகராஜன். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாமே டிகிரி முடிச்சுட்டு தான் ஒரு 80% பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சுட்டு தான் குரூப் 4 அப்ளை பண்ணியிருப்போம், குரூப் 2 அப்ளை பண்ணுவோம். ஸோ எல்லாருமே ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, இல்லாட்டினா அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, இல்லை எதுவுமே இல்லாட்டினா கூட விநாயகா மிஷனோ பிரிஸ்டோ ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம வந்து டிகிரி முடித்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி துணைவேந்தர்கள்லாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பல்கலைக்கழகத்துக்கு புதுசாக இந்த வருஷம் வந்து துணைவேந்தர்கள் நியமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பேர் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக கேட்குறாங்க. ஏன்னா இதுவும் அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது நியமனங்கள் அப்படிங்கிற டாபிக் கீழே தானே வருது. ஸோ கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அக்டோபர் 2018 ஜூன் 2019 வரைக்கும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் லிஸ்ட்டு தான் இப்போ எடுத்து வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். சரி, வாங்க நேரடியாக கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக பேராசிரியர் என் குமார் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியது இந்த வேளாண் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இந்த திருத்தணி போகிற ரூட்டில் இருக்கும். சரிங்களா. ஸோ எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பல்கலைக்கழகம். ஸோ அதுக்கு வந்து துணைவேந்தராக பேராசிரியர் என் குமாரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம தமிழ்லேயே படிக்கலாம். எம்பிஏவை கூட நீங்கள் வந்து தமிழில் படிக்கலாம். சரிங்களா. ஸோ அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஜி பாலசுப்ரமணியம். தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவோம் அப்படின்னா முருகனை சொல்லுவோம், அப்படி தானே. ஸோ பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு முருகனோட இன்னொரு பேர். ஸோ தமிழ் கடவுள் முருகன், அதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற பேரை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜி பாலசுப்ரமணியன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் சுதா சேசையன். சரிங்களா. மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர். அடுத்து கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக துணைவேந்தர். கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் பல்கலைக்கழகம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம். ஸோ இதுக்கு கீழே உறுப்பு கல்லூரிகள் நிறைய இது இயங்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த துணைவேந்தர் பேர் தான் பார்க்க போகிறோம். வைதேகி விஜயகுமார். ஸோ இது மகளிர் பல்கலைக்கழகம். ஸோ மகளிர் ஏதாவது ஒரு பெண்ணை தான் வந்து துணைவேந்தரை நியமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வைதேகி அப்படிங்கிறது கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர். சரிங்களா. அடுத்து திருவள்ளுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், அதுக்கு வந்து திருவள்ளுவர் அப்படின்னா என்ன, யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறளில் எழுதினார் இல்லையா, ஒரு தாடி வச்ச ஒரு ஆள் ஒருத்தர் உட்காந்துருப்பார். சரிங்களா. ஓலைச்சுவடியிலலாம் எழுதியிருப்பார் ஒரு 1330 குறள். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த கவிதை மாதிரி எழுதுவார். திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடியில் எழுதி வச்சிருப்பார். ஸோ அதே மாதிரியே இப்போ சமகாலத்தில் வந்து சினிமா பாடல்கள்லாம் யார் எழுதுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமரை தான் எழுதுவாங்க. என்னது தாமரை அப்படின்னு ஒரு பாடலாசிரியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வசீகரா நிறைய பாடல்கள் அவங்க தான் எழுதியிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய முக்காவாசி ரொமான்டிக் சாங் வந்து அவங்க தான் எழுதிப்பாங்க. காக்கா காக்கா படத்துலலாம் வரும் இல்லையா, அதே மாதிரி வேட்டையாடு விளையாடு படத்தில் வர எல்லா பாட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா தாமரை தான் எழுதிப்பாங்க. ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு தமிழ் புலமையோடு எழுதக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமரை. ஸோ ஹைக்கூ மாதிரி எழுதக்கூடியவங்க. ஸோ திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமரை. ஸோ இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், தாமரை செல்வி அவங்க பேர். அதுக்கடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் பிச்சுமணி. ஸோ இது பிச்சுமணி அப்படிங்கும்போது நமக்கு அரசு படம் தான் ஞாபகம் வரும். பிச்சுமணி துணிமணி அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அரசு படம் தான் ஞாபகம் வரும். ஸோ இதில் பிச்சுமணி, இதில் மனோன்மணியம், இந்த இதுலேயும் ஒரு மணி இருக்குதா. ஸோ பிச்சுமணிலேயும் ஒரு மணி இருக்கா. ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு மனோன்மணியம் அப்படின்னு சொல்லி வந்தாலே பிச்சுமணி அப்படிங்கிறவர் தான் துணைவேந்தர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. மொத்தம் 6 பேரை தான் 6 பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களாக நியமிச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது அக்டோபர் 2018 ஜூன் 2019 வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த தொகுப்பு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு பட்டன் இருக்கா, அதை அமைக்கிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்க வச்சுன்னா எங்களுடைய வீடியோஸ் அத்தனையுமே உங்களுக்கு உடனே வரும். சரிங்களா. வேற ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா.